Asafoetida இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மிக்சர். ஆனால் மிக்சர்னாலே கேலரி ரிச்சாக இருக்கிற இந்த மிக்சரை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மில்லட்ஸை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ மில்லட்ஸில் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாங்க. மில்லட் ஃப்ளேக்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கம்பு, சோளம், கோதுமை, அதோட ஃப்ளேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு மிக்சர், லோ கேலரி ஸ்நாக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மில்லட் ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு இதில் வச்சுருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், கொஞ்சம் நார்மலான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கோதுமையில் செஞ்ச ஃப்ளேக்ஸ், கோதுமை அவல் அப்படின்னு சொல்லுவோம். அரிசியில் செய்கிற மாதிரியே இது கோதுமையில் செய்வாங்க. இது மார்க்கெட்டில் கிடைக்குது. இது 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பில் செஞ்சது அவல், அதுவும் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோளம், வெள்ளை சோளத்தில் செஞ்ச ஃப்ளேக்ஸு, அதுவும் 1 கப். ஸோ இந்த மாதிரி மில்லட்டில் வேறு நிறைய மில்லட்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போல்லாம் ஃப்ளேக்ஸ் கிடைக்குது. அதில் எது வேணாலும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் 1/2 கப் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் தான். அப்புறம் முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், இது ஆப்ஷனல். அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு. இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி குக்டு தான். பொதுவாக அவல்ங்கிறது ஒரு கண்ட்ரோல் டெம்பரேச்சரில் குக் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வரும். ஸோ குக் ஆனதுனால லைட்டாக ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுக்கும்போது கொஞ்சம் கலரும் மாறும், மணமும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அடுத்தது சோளத்தையும் நம்ம இதே மாதிரி 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்துக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி கோதுமை, சோளம் இதிலெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. சோளத்தில் பொதுவாக வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது, நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரெசிபீஸ், இந்த மாதிரி மில்லட்ஸ்லலாம். அதை வந்து நம்ம அவலாக கிடைக்கும்போது அதையும் நீங்கள் இந்த மாதிரி மிக்சர் ஃபார்மில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் டைமுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் அது. இப்போ இது கம்பில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் ஆயிலில் வறுத்துக்கலாம். கம்பெல்லாம் சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அவல் ஃபார்மில் வர்ற கம்பில். ஸோ அதை நம்ம வறுக்கும்போது இன்னும் அதோட அரோமா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட டேஸ்ட் பட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், முறக்குன்னு இருக்கும் மிக்சரு. ஆனால் ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ஸ்நாக் இது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மொத்தமாக எடுத்ததில் ஒரு டேபிள் ஸ்பூன் முடிஞ்சிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பேலன்ஸ் இருக்கிறத விட்டுட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலையில் நம்ம ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட பீனட்ஸு, கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன், போட்டு நல்லா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி எகெயின் ஆப்ஷனல், இல்லைன்னா பரவாயில்ல, இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை நீங்கள் கொஞ்சம் ஆயிலில் போட்டு இப்படி வறுத்தாலே உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்ல மொறுன்னு ஆயிரும் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மிக்சருக்கு. ஸோ அதனால் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து நல்ல ஒரு டைஜஷனுக்கும் ஆட் பண்ணுறோம், ஃப்ளேவருக்காக. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர், அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். ஸோ சிக்கன் மசாலாலாம் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் அக்செப்டபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சால்ட், இந்த மிக்சருக்கு தேவையான அளவு சால்ட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அந்த வறுத்து ஆற வச்சு இதோட சேர்த்த போகிறோம், மில்லட்ஸ் ஃப்ளேக்ஸோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொதுவாகவே மிக்சர்னாலே கார்லிக் ஸ்மெல் இல்லாமல் மிக்சர் இருக்காது. பொதுவாக மிக்சரில் கார்லிக் ஃப்ளேவர் இருந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நான் கார்லிக்கும் ஆட் பண்ண போகிறேன். கார்லிக் வேண்டாம், ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 பல் பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு இதையும் நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். கார்லிக் வந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அதனால் கார்லிக்கை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நான் இதில் ஆட் பண்ணேன்னா மிக்சர் ரெடி ஆயிரும். ஸோ மில்லட் ஃப்ளேக்ஸ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, மிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
எனி டைம் ஒரு நல்ல ஒரு சூடான டீ காஃபியோட இந்த ஒரு கப் ஆஃப் மில்லட் ஃப்ளேக்ஸ் மிக்சர் சாப்பிடுங்க. ஸோ மிக்சரும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் ஆச்சு. குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஒரு கோனில் சாப்பிட்டது எல்லாமே உங்களுக்கு சைல்ட்ஹுட் டேஸ் நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்க்காக நான் இதில் உங்களுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி இப்படி தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.